மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இந்த அற்புதமான பள்ளியினுடைய ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேனேஜிங் ட்ரஸ்டி நிர்வாக அரங்காவலர் டாக்டர் MS மயில்சாமி அவர்களே, இந்த அற்புதமான அறக்கட்டளையினுடைய செயலாளர் டாக்டர் சதானந்தம் அவர்களே, இந்த கீர்த்தி மிக்க பள்ளியினுடைய தாளாளர் திருமதி உலகநாயகி அவர்களே, அன்பிச்சிறந்த அறக்கட்டளை பொருளாளர் ஆறுமுகம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணவேணி அரங்காவலர் அவர்களே, மற்றும் ஒரு அரங்காவலர் திருமதி சுலோசனா முத்துசாமி அவர்களே, தலைமை ஆசிரியர் சுபாஷினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்திருக்கிற வாழ்த்துறை வழங்க இருக்கிற விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் பழனிசாமி அவர்களே, இந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய இருபால் மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்களே, பெரும் மரியாதைக்குரிய பெற்றோர் பெருமக்களே, அன்பிச்சிறந்த மாணவ செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் எத்தனையோ பள்ளிகளிலே கல்லூரிகளிலே இது போன்ற சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டு சென்று சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆண்டு விழாக்களிலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் முதல் முறையாக இந்த பள்ளியில்தான் மாணவர்களை அமைச்சர்களாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு அமைச்சராக மேடையில் அழைத்தார்கள். எங்க சிறப்பு விருந்தினர் யாரோ அமைச்சர் வந்திருக்கிறார்கள் தெரிகிறது என்று திரும்பி பார்த்தால் கம்பீரமாக நம்முடைய மாணவர்கள் வருகிறார்கள். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வருகிறார். ஒவ்வொரு அமைச்சராக அழைக்கிறார்கள். ஏதோ அமைச்சரவை கூட்டம் நடப்பது போல. அதில் இடையில் ஒரு அமைச்சரை அழைத்தார்கள். அது சென்னை சட்டமன்றத்திலே கூட அந்த அமைச்சர் கிடையாது. டிசிப்ளின் மினிஸ்டர். இது என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏனெனில் கட்டுப்பாட்டு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறார். ஆனால் டிசிப்ளின் மினிஸ்டர் எங்கும் இல்லை. ஆகவே இந்த பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளினுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். ரொம்ப மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த மாலை பொழுதிலே இந்த பெற்றோர் பெருமக்களை எல்லாம் பார்க்கிறோம். நான் எண்ணுகிறேன், இன்னும் இந்த நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற போது நீங்கள் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பேச்சு நிகழ்ச்சி எல்லாம் எப்போது முடியும்? நம்முடைய கலை நிகழ்ச்சிக்கு எட்டி குதித்து நம்முடைய குழந்தைகள் மேடைக்கு எப்போது வருவார்கள் என்றுதானே ஏங்கி தவிக்கிறீர்கள். கடைசியில உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெற்றோரிலே இருந்து முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர் பெருமக்கள் வரை இவர் சொல்வதை பார்த்தால் இவர் அந்த விருது பெற்றிருக்கிறார், இந்த விருது பெற்றிருக்கிறார், வழக்குரைஞராக இருக்கிறார். சொல்வதை பார்த்தால் இவர் 1 மணி நேரம் பேசுவார் போல் தெரிகிறது. இவர் எப்போது பேசி முடிக்கிறது நம்முடைய குழந்தைகள் மேடைக்கு வருவது என்று எண்ணிக்கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது. நான் உள்ளபடியே மகிழ்ச்சியோடு உங்களை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த தலைமை ஆசிரியை அவரது ஆண்டறிக்கை வாசித்த போது உங்களைப் போலவே நானும் உன்னிப்பாக கவனித்தேன். நான் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் சதானந்தம் அவர்களிடத்திலே கூட இந்த பள்ளிக்கூடத்தை பற்றியான சில விவரங்களை மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற
அந்த சில நிமிட நேரங்களிலே ஒவ்வொரு வரியாக கேட்டு தெரிந்து கொண்டேன். நான் மேடைக்கு வருவதற்கு முன்பு சில நிமிடங்கள் அறையிலே அமர வைத்தார்கள். அப்போதும் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். சுமார் 600 மாணவ செல்வங்கள் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள். ஏறத்தாழ இந்த குழுவினர் இந்த பொறுப்பை எடுத்து 9 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆகிறது. அதற்கு முன்பே இந்த பள்ளிக்கூடம் இருந்தாலும் கூட அந்த புதுப்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம், அந்த வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு வந்த பள்ளிக்கூடம் என்றெல்லாம் பார்க்கிற போது ஒரு லாப நோக்கம் இல்லாமல் சமூகத்திற்கு கல்வி சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளி என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கட்டணத்தை வைத்து கட்டடங்களை எழுப்பி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஒரு நல்ல நிர்வாகம் வாய்த்திருப்பதாக உணர்கிறேன். நான் முன்கூட்டியே பொருளாளர் ஆறுமுகம் அவர்கள், மற்றவர்கள், தாளாளர், இவரிடத்திலெல்லாம் நான் பேசிக் கொண்டிருந்த போது இந்த பள்ளியினுடைய தனித்தன்மை என்ன என்பதையும் அறிந்து கொண்டேன். பாருங்கள், அமர்ந்திருக்கின்ற நம்முடைய டாக்டர் மயில்சாமி அவர்கள், அவரும் கோயம்புத்தூரிலே ஒரு மூத்த மருத்துவர் என்பது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை வைத்து சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருப்பவர். அவரது மனைவியும் ஒரு மருத்துவர், மகளும் மருத்துவர், மருமகனும் மருத்துவர், இன்னும் இருக்கக்கூடிய மகளும் மருமகனும் சரி, மகனும் மருத்துவர், மருமகளும் மருத்துவர் என்று ஒட்டுமொத்த மருத்துவ குடும்பத்தை சார்ந்தவர் அவர். அதே போல டாக்டர் சதானந்தம் அவர்களும் மருத்துவர், பக்கத்திலே அமர்ந்திருக்கிற அவர் மனைவியும் மருத்துவராக விளங்குகிறார், அவரது மகனும் மருத்துவராக இருக்கிறார். ஆகவே கல்வியில் சிறந்தவர்கள், கொஞ்சம் கல்வியால் முன்னேறியவர்கள், நாம் முன்னேறியது போல் மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இந்த அறக்கட்டளையில இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அதேபோல் அந்த அறக்கட்டளை அரங்காவலர்களாக இருப்பவர்கள் ஆறுமுகம் அவர்கள், அவரது மனைவி உலகநாயகி அவர்கள், தாளாளர்கள், இவங்கள் எல்லாம் இந்த களத்தில் இறங்கி நேரடியாக பணியாற்றுகிறார்கள். நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளியிலே வாய்த்திருக்கிறார்கள். இது எப்படி நான் உணர்கிறேன் என்றால், ஆண்டு விழா அறிக்கை வாசித்த போது 500 மதிப்பெண்களுக்கு 493 மதிப்பெண் ஒரு மாணவன் பெற்றிருக்கிறான் இந்த பள்ளிக்கூடத்திலே. 500 மதிப்பெண்கள் மொத்தம் என்றால் ஒரு 7 மதிப்பெண்கள் தான். அதை எப்படி விட்டார்கள் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, மற்ற மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை எல்லாம் வரிசையாக படித்தார்களே, நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருப்பீர்கள். அதைவிட முதல்வர் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்த போது இந்த கடைசி 4 வரிகளை வாசித்தார். நான் எப்போதும் இந்த ஆண்டறிக்கையை உன்னிப்பாக கவனிப்பேன். அந்த ஆண்டறிக்கையை நன்றாக கவனித்தாலே இந்த பள்ளிக்கூடம் கடந்த ஓராண்டாக எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, கடந்த பல ஆண்டுகளாக எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த பள்ளிக்கூடம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே பார்த்தால் என்னை கவர்ந்த அந்த வாசகம், ஏனென்றால் நான் பள்ளிக்கூடத்திலே படித்த காலத்தில், அப்படி என்றால் யோசித்து பாருங்களேன், எத்தனை ஆண்டுகள் இருக்கு. நான் பள்ளிக்கூடத்திலே உங்களை போல என்றால் பெற்றோரை நான் சொல்லவில்லை, உங்கள் குழந்தைகளைப் போல 1ஆம் வகுப்பிலே எல்கேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்திலே படித்தேன். அந்த கலைமகள் கல்வி நிலையத்திலே மோட்டோ என்று சொல்வார்களே, மோட்டோ என்றால் அந்த பள்ளியினுடைய குறிக்கோள், அந்த பள்ளியினுடைய தலைமை முழக்கம், அதைத்தான் மோட்டோ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அந்த மோட்டோவை தினசரி நான் சொல்வது எல்கேஜியில இருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு 7 ஆண்டு காலம் அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைந்தால் அந்த மோட்டோவை நான் பார்ப்பேன். அது எத்தனை அரை நூற்றாண்டு காலம் ஆயிற்று. அதுக்கு முன்பு நான் படித்தது அந்த மோட்டோ என்னவென்றால் ஸ்மைல் அண்ட் சர்வ். தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் புன்முறுவலுடன் சேவை செய், ஸ்மைல் அண்ட் சர்வ், அவ்வளவுதான். இது என் நெஞ்சில் கல்வெட்டுகள் பதிந்து விட்டது. அந்த பள்ளியின் மோட்டோ இதை நோக்கித்தான் இந்த மாணவர்களை அழைத்துச் செல்கிறோம், ஸ்மைல் அண்ட் சர்வ். நான் எங்கே இந்த கல்லூரியிலே போய் சேர்ந்த போது நான் NSS இருந்தேன், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், நாட்டு நலப்பணி திட்டம். மாணவனாக இருந்து கொண்டே சமூக சேவை செய்வது. அப்படி
அப்படியெல்லாம் நான் சேவை செய்த போது அந்த மனதில் எனக்கு தோன்றுவது ஸ்மைல் அண்ட் சர்வ். நீ சேவை செய்தால் மட்டும் பத்தாது, நீ புன்முறுவலுடன் சேவை செய்ய வேண்டும். அந்த சேவையை ஆசையாக செய்ய வேண்டும். நீ செய்யக்கூடிய சேவையை சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். வேண்டாத இருப்போடு சேவை செய்வதும் ஒன்று, சேவை செய்யாமல் இருப்பதும் ஒன்று. அந்த ஒரு வரி, அந்த இரண்டு சொற்கள், ஸ்மைல் அண்ட் சர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு சொற்கள் என் நெஞ்சத்தில் ஆழமாக பதிந்தது மட்டுமல்ல, பல நாட்கள் நான் திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பேன். அப்படி உங்க முதல்வர், அதாவது தலைமை ஆசிரியர், நீங்கள் முதல்வர் என்று சொல்கிறீர்களா தலைமை ஆசிரியர் என்று சொல்கிறேன், எனக்கு பிரின்சிபலா ஹெட் மிஸ்டர்ஸா எனக்கு தெரியாது. பிரின்சிபல், முதல்வர். ஏன்னா அமைச்சர்கள் இருக்கிற போது முதல்வர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அது துணை முதல்வர் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் முதல்வர் இருக்கிறார். நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது அந்த கடைசி ஒரு 4 வரி. இதைத்தான் என் உரையில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பள்ளியினுடைய மோட்டோவை நான் சொல்லிவிட்டேன், உங்களால் மறக்க முடியாது. ஸ்மைல் அண்ட் சர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்டோவை, முழக்கத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்றாலும் மறக்க முடியாது. ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு மேல் நான் மறக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிற முழக்கமாயிற்று. இங்கு வந்தால் பேட்ரியாட்டிசம், பர்ஃபெக்ஷன், பியூரிட்டி, இதைத்தான் உங்கள் முதல்வர் ஆண்டறிக்கையின் கடைசி 4 வரிகளையே சொன்னார். பேட்ரியாட்டிசம், பர்ஃபெக்ஷன், பியூரிட்டி. நான் உள்ளபடியே சொல்கின்றேன், எனக்கு நினைவில் இல்லை எந்த பள்ளியிலும் பேட்ரியாட்டிசம் தான் எங்கள் முழக்கம் என்று சொல்லி நான் கேட்டதில்லை. பேட்ரியாட்டிசம் என்றால் என்ன? தேசபக்தி. தேசபக்தி கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவை. எங்கள் பள்ளியிலே சேரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் தேசபக்தி உருவாக்குவோம். தேசபக்தி என்றால் நாட்டுப்பற்று, இந்த நாட்டின் மீது பற்று, தாய் தந்தையின் மீது மரியாதை, தாய் தந்தையை மதித்தல். மாணவர்களே, இப்போது இந்த மாணவர்கள் எல்லாம் இப்போது வேடம் அணிந்து தயாராக இருப்பார்கள். தங்களது விளையாட்டை மேடையிலே காட்டுவதற்காக, தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக மாணவர்கள் தயாராக இருப்பார்கள். பெற்றோர் பெருமக்களை நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு சொல்லுங்கள், நாட்டுப்பற்று என்றால் நான் முதலிலே சொல்ல விரும்புவது, இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், அந்த 600 பேருக்கும் பாட புத்தகத்தில் என்ன வருகிறது, அதில் எத்தனை மதிப்பெண்கள் பெறுகிறார்கள், இதெல்லாம் முக்கியம்தான். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வேண்டும், முக்கியம்தான். நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும் போதாது, வாழ்வின் மதிப்புகளை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், இதைத்தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஹியூமன் வேல்யூஸ் என்றால் என்ன? பண்பாடு, தாய் தந்தையரை மதித்தல், தாய் நாட்டை மதித்தல், 3வது தாய் மொழியை மதித்தல். இந்த 3ம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவசியம், தேவை. நான் உள்ளபடியே மனதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். பேட்ரியாட்டிசம் இஸ் அவர் மோட்டோ. இந்த பள்ளியினுடைய நோக்கம் எந்த திசைகளிலே இந்த மாணவர்களை இட்டுச் செல்வது என்றால் நாட்டுப்பற்று. 2வது பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் என்றால் என்ன? செய்வன திருந்த செய். தமிழில் இருக்கிறது அல்லவா, எதை செய்தாலும் திருத்தமாக செய்ய வேண்டும். நம்முடைய பழைய தாளாளுடைய மனைவி இங்கு அமர்ந்திருக்கிறார் அம்மா. அவர், நான் வந்து அந்த வளாகத்திற்குள்ளே வந்தேன், பார்த்தால் ஏதோ ராணுவ முகாமுக்குள் வருவது போல இந்த மாணவர்கள் எல்லாம் சிப்பாய்கள் போல் உடை அணிந்து கொண்டு தயாராக இருந்தார்கள். நான் தான் சிறப்பு என்று அவருக்கு தெரியாது. நான் காரிலே வெளியிலே இறங்கி தன்னந்தனியாக உள்ளே நடந்து வருகிற போது யாரோ வருகிறார்கள் என்று அவர் நினைத்து விட்டார்கள். உள்ளே இருந்த ஆசிரியர்கள் பார்த்தவர்களை எட்டி குதித்து
ஏனென்றால் முன்னாலேயே படம் போட்டு வேறு வைத்திருக்கிறார். ஏன்னா ஆள் தெரியாவிட்டால் என்ன செய்வது என்று, அடையாளம் தெரியாவிட்டால் என்ன செய்வது என்று படம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த படத்தை பார்த்த ஆசிரியர் பெருமக்கள் எட்டி குதித்து வந்து வரவேற்றார். உடனே இவங்களை இசை முழக்க தயாராகிவிட்டார்கள் இந்த மாணவர்கள் சிப்பாய்கள் எல்லாம். வந்து நான் நேரடியாக உள்ளே போய்விடலாம், எங்காவது இடத்துல அமைதியாக அமரலாம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை என்று சொல்லி அமர்ந்தேன். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் எதுவும் கச்சிதமாக செய்வீர்கள் போல் தெரிகிறது. என்னை பார்த்ததும் இல்லை, நான் அவரை பார்த்ததும் இல்லை. நான் அங்கிருந்து நடந்து வந்து சரியாக அந்த நேரத்தில் வந்து 5 மணிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இவர் சொல்கிறார், பெர்ஃபெக்ஷனிசம், செய்வன தெரிந்து செய். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை வேலையாக நினைக்காமல் ஒரு வேள்வியாக நினைக்க வேண்டும். ஒரு தவம் போல. என்னை வர சொல்லி இருக்கிறீர்கள், பேச சொல்லி இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட சில நிமிடங்கள் இருக்குமானால் அந்த சில நிமிடங்களிலே இந்த மாணவ செல்வங்களுக்கு 4-5 கருத்துக்களையாவது நெஞ்சில் கல்வெட்டாய் பதிவு வைக்க வேண்டியது எனக்கு அளிக்கப்பட்ட வேலை. ஆகவே பெர்ஃபெக்ஷனிசம் என்பது இந்த பள்ளியினுடைய மோட்டோவாக அறிவித்திருக்கிறீர்கள். மூன்றாவது முக்கியமானது பியூரிட்டி. பியூரிட்டி என்றால் தாய் பாலை போல, மழை நீரை போல சுத்தமான மனதை உள்ளவர்களாக இருத்தல். உடை சுத்தமாக இருந்தால் போதாது, மனத்துக்கண் மாசில நாதல் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னானே, மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 3 கொள்கைகளை, முழக்கங்களை முன்வைத்து இந்த பள்ளியிலே மிகச்சிறந்த முறையிலே கல்வி வழங்கப்படுவது கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நாட்டுப்பற்று என்று சொல்கிற போது இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன். நம்முடைய இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை தயவு செய்து இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தூக்கிலே தொங்கியவர்கள் எத்தனை பேர்? தூக்கிலே தொங்கிய போது வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற 3 முழக்கங்களை முழங்கிக் கொண்டு தூக்கிலே தொங்கியவர்கள் இந்திய தேசபக்தர்கள் எத்தனை பேர்? அந்த வரலாற்றை கதை சொல்லுவது போல, புரிகிறார் போல சொல்லுங்கள். முதல்ல எதை சொன்னாலும் இதை மாணவர்களுக்கு புரிவது போல் சொல்லிக் கொடுங்க, மாணவர்களுக்கு பிடிப்பது போல் சொல்லிக் கொடுங்கள். கதை போல் சொல்லி நெஞ்சிலே ஆழமாக நம் நாட்டுக்காக தியாகம் செய்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தமான் சிறைச்சாலையிலும் இன்னும் தமிழ் இந்தியா பூராவிலும் இருக்கிற சிறைச்சாலைகளில் எந்த அளவுக்கு 1 வருடம் 2 வருடம் அல்ல 20 வருடம் 30 வருடம் என்று அந்த சிறை கொட்டடையிலே சித்திரவதைப்பட்ட நம்முடைய தியாகிகள் எத்தனை பேர், எத்தகைய சித்திரவதைப்பட்டார்கள். இதே கோயம்புத்தூரிலே செக்கெடுத்த செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை 1908ஆம் ஆண்டு தூத்துக்குடியிலே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்றால் 40 ஆண்டு காலம். அவருக்கு வயது 35. தூத்துக்குடியிலே இளம் வழக்கறிஞராக இருந்த 35 வயது வாவுசி தேசபக்தர், அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரை 40 ஆண்டு கால சிறையிலே அடைத்தார்கள். இது போன்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் இந்த மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பெற்றோர் பெருமக்களை பார்த்து ஒன்றை கேட்டுக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விழா என்று வருகிற போது இந்த ஆசிரியர்கள் ஒரு பக்கம், நிர்வாகம் ஒரு பக்கம், இந்த ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் இன்னொரு பக்கம். இந்த ஆசிரியர் அல்லாத அலுவலர்களோட யார் யார் என்று அந்த பட்டியலை படித்து காண்பித்தார்கள். அந்த பேருந்தை ஓட்டக்கூடிய டிரைவரிலே இருந்து, செக்யூரிட்டியாக நிற்கக்கூடியவர்களே இருந்து, வாட்ச்மேனாக இருந்து வாட்ச் உமன் வரை அவர்கள் வாசித்தார்கள். ஆசிரியர் ஒரு பக்கம், ஆசிரியர் அல்லாத அலுவலர் ஒரு பக்கம், நிர்வாகம் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம். நாம் அத்தனை பேரும் சேர்ந்தால் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும். முதலிலே நான் ஒரு அன்பான விண்ணப்பமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம்முடைய குழந்தைகளுக்கு நன்றாக எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிழை இல்லாமல் தமிழில் எழுதுவது, பிழை இல்லாமல் ஆங்கிலத்தில் எழுதுவது, 2 மொழிகள் நமக்கு தேவை. நம்முடைய தாய்மொழி என்ற முறையிலே இந்த தாய்மொழி எனக்கு தெரியாது, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் என்று தயவு செய்து யாரும் சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. இங்கிலீஷ் மீடியம், நானும் எல்கேஜி அந்த காலத்தில் உங்களை போலவே இங்கிலீஷ் மீடியம் படித்தவன் தான். இந்த உலகம் பூரா அறிவு இருக்கிற தமிழ்ச்சங்கத்திலே திருக்குறளை பற்றி பேசி, இன்று கூட காலையிலே கோபிச்செட்டிப்பாளையத்தில்
திருக்குறளை பற்றி தான் பேசிவிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தால் தமிழ் வராது என்று யாரும் சொல்லாதீர்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற போது ஆங்கிலத்தை நன்றாக படியுங்கள். ஆசிரியர் பெருமக்களும் அவர்கள் படித்து வெளியே செல்கிற போது மதிப்பெண்கள் பெற்றுவிட்டு செல்வது மட்டுமல்ல, நன்றாக ஆங்கிலத்திலே பேசவும் எழுதவும் ஆங்கிலத்தில் உரையாடவும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கிறது. இரண்டாவது பெற்றோர் கையில் தான் இருக்கிறது. ஆசிரியர்கள் முதல்ல பிழை இல்லாமல் வேகமாக ஒரு 10வது படிக்கிறார், 11வது பையன் படிக்கிறான் என்றால் முதல்ல பிழை இல்லாமல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அறிவு வர்றது, சிந்தனை வர்றது, பெரிய அறிவியலாளர் வர்றது, சயின்டிஸ்ட் வர்றது. அப்புறம் பேசிக் அடிப்படை என்னவென்றால் நல்ல முறையிலே எழுதவும் நல்ல முறையிலே தங்கு தடை இல்லாமல் சரளமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுவதற்கும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான முறையிலே அது அந்த பையன் படிக்கல, அதெல்லாம் அந்த காலம். அதாவது நாங்கெல்லாம் சின்ன வயசுல படிக்கிறது, இந்த பையன் எல்லாம் படிக்க மாட்டான். இவனை தனியா வச்சிருக்கோம். இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் வச்சிருக்கிற பையனை மட்டும் கொண்டாடுவது அந்த காலம். நம்மகிட்ட 40 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க. 40 பேரையும் சமமாக பார்க்க வேண்டும். லாஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை கூட முழு கவனத்தை எடுத்து பார்க்கிறேன். எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். எல்லாம் 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்வி வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. கிளாஸ்ல 40 பேர் படிச்சான்னா அவனுடைய பின்புலம் என்ன, அவன் குடும்பம் எப்படிப்பட்டது, அவனது குடும்பத்தில் என்ன சோக கதை இருக்கிறது, அவன் ஏன் இப்படி இருக்கிறான், முகம் சோர்வாக இருந்தால் ஏன் இப்படி இருக்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் கடமை என்ற காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவே அந்த ஏன் நீங்க எல்லாம் மத்திய தர வர்க்கத்தை சார்ந்தவர், இன்னும் சொன்னால் லோயர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருப்பீர்கள், தொழிலாளிகளுடைய குழந்தைகள் இருப்பீர்கள். ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன். என்ன கருத்து என்றால், நான் 40 வருஷத்துக்கு மேல பல கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, பட்டமளிப்பு விழாக்கள்ல இது போன்ற சொற்பொழிவுக்காக செல்கிற போது மாணவர்களை சந்திக்கின்றேன். அவர்களை துருவி துருவி விசாரிக்கின்றேன். மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பு ஈரோடு புத்தக திருவிழாவை கடந்த 20 ஆண்டுகளாக நடத்துகிறோமே. ஏறத்தாழ 25,000 கல்லூரி மாணவர்கள் அந்த அமைப்பிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நல்ல தன்னார்வ தொண்டர்களாக ஒரு 500 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் அந்த அனுபவத்தை சொல்கிறேன். திறமை இல்லாத மாணவன் என்று ஒரு மாணவன் இல்லவே இல்லை. திறமை இல்லாத மாணவன் என்று சொன்னீர்கள் என்றால் அவன் திறமை என்ன என்று கண்டுபிடிக்க உங்களுக்கு திறமை இல்லையே தவிர திறமை இல்லாத மாணவன் என்பது கிடையாது. பெற்றோருக்கும் நான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன், திறமை இல்லாத ஒரு மாணவன் தயவுசெய்து இடத்திலே கொண்டு வந்து காட்டுங்கள். திறமை இல்லாத ஒரு மாணவனை ஒன்று அவனுக்கு பேசுவதற்கு திறமை இருக்கும், இல்லாவிட்டால் கவிதை எழுதுவதற்கு திறமை இருக்கும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு திறமை, ஓவியம் வரைகிற திறமை, நாடகம் நடிக்கிற திறமை, அருமையான முறையிலே நடனம் ஆடுகிற திறமை, விளையாடுகிற திறமை, ஓட்டப்பந்தயத்திலே விளையாடுகிற திறமை, என்சிசியிலே செயல்படுகிற திறமை, NSS இன்னும் சேவை செய்கிற திறமை. நான் ஒரே எல்லா மாணவனும் பேச வைக்க முடியும் என்று நான் சொல்லவில்லை, எல்லா மாணவனையும் எழுத வைக்க முடியும் என்று சொல்லவில்லை. முயற்சிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அல்லவா, அந்த திறமையை முதல் கண்டுபிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு திறமை வேண்டுமானால் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். என்ன திறமை தெரியுமா? நமக்கு என்ன திறமை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிற திறமை வேண்டுமானால் மாணவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாமே தவிர திறமை இல்லாத மாணவன் என்பது கிடையாது. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க பேசிட்டு போன பிறகு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, நாடகம் நடிப்பாங்க பாருங்க. எத்தனை இடத்துல நாங்க பார்த்திருக்கோம். வியந்து அவ்வளவு திறமை கொட்டி கிடக்கிறது அவர் இடத்துல. அந்த திறமையை ஒழுங்கு செய்வது, அந்த திறமையை அப்படியே செதுக்குவது, அந்த திறமையுள்ள மாணவனாக அவனை உயர்த்துவது வரலாறு பூராவிலும். நான் கேட்கிறேன், அப்துல் கலாம், ஏன்னா நிறைய உதாரணம் இருக்கு உங்களுக்கு சொன்ன டக்குன்னு புரிகிற உதாரணம் அப்துல் கலாம். அப்படி இவ்வளவு உயரம் தானே இருந்தார் அப்போ ஸ்டூடெண்டா இருந்த போது. இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு வந்து மேடையில் வந்து அப்படியே மினிஸ்டர்ஸ்ல வந்து மேல அப்படியே கும்பிடு போட்டு போனாங்களே, இந்த மாதிரி கம்பீரம், அந்த உயரம், அந்த வாட்ட சாட்டமான உடற்கட்டு அப்துல் கலாம் இருந்துச்சா? இல்ல. அவர் இவ்வளவு உயரம் தான் இருந்தார் ஸ்டூடெண்டா இருந்த போது.
அவர் அங்க தனுஷ்கோடியில போய் வெடிய கால அப்படியே ட்ரெயின் வர்றதுக்கு ரெடியா பார்த்துக்கிட்டே இருப்பார். சின்ன வயசுல அரைக்கால் டவுசர் போட்டு. அந்த ட்ரெயின் நிக்காது. ராமேஸ்வரத்துல அந்த ஸ்பாட்ல இவர் சொல்ற இடத்துல ட்ரெயின் நிக்காது. ஆனா டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, கத்தையா நியூஸ் பேப்பர் எடுத்து கீழே போட்டு போகணும் அந்த ஊருக்கு நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக. கலாம் என்ன செய்வார்னா அரைக்கால் டவுசர் போட்டு இவ்வளவு உயர சைக்கிள் அது ஓரமா நிறுத்திட்டு அந்த ட்ரெயின் வரதை பார்த்துக்கிட்டே இருந்து ட்ரெயின் ஸ்லோவாகி அப்படி மெதுவா போகும். உள்ள இருந்து அந்த ரயில்வே ஊழியர் என்ன செய்வார்னா அங்க இருக்கிற அந்த பேப்பர் கட் எடுத்து தூக்கி பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவார். அப்ப ரயில் பிக்கப் ஆகி போயிடும், நிக்காது. சில பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா சில ரயில்வே ஸ்டேஷன்ல 1 நிமிஷம் நிக்கும், 2 நிமிஷம் நிக்கும். இது நிக்கவே நிக்காது. அதை என்ன செய்யணும்னா கலாம் பிளாட்ஃபார்ம்ல விழுந்த பிறகு எட்டி குதிச்சு அந்த அப்படியே அந்த கட்டை அப்படியே தூக்கிட்டு தோல் மேல எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு சைக்கிள் கொண்டு போய் கட்டணும். சைக்கிள் கொஞ்சம் உயரமானது. அந்த சைக்கிள் கொண்டு கட்டி இவர் கால் அந்த பக்கம் சைக்கிள் போட்டாருன்னா கால் எட்டாது. விடிய கால 5 மணிக்கு அந்த சைக்கிள் எடுத்து மிதிக்க தொடங்கினார்னா பின்னால பேப்பர் வச்சு தொடங்கினார்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நகரத்துல பூரா வீடு வீடா காலையில 8 மணி வரைக்கும் பேப்பர் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போவார். அந்த அளவுக்கு வறுமை. காலையில 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனார்னா 5 மணிக்கு ட்ரெயின் வந்ததுன்னா பேப்பர் கத்த எடுத்துட்டு அங்க பின்னாடி கேரியர்ல வச்சாருன்னா பூரா முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து வீட்டுல குளிச்சுட்டு மறுபடியும் எட்டி குதிச்சு ஓடி ஸ்கூலுக்கு போனோம். சாயந்தரம் வந்தோம்னா பேப்பர் போட்டார்ல அங்க கலெக்ஷனுக்கு போனோம். மாணவர்களே நினைத்து பாருங்கள், பேப்பர் போட்டவன் தான் 1 நாளா 2 நாளா வருஷ கணக்காக அதில் வரக்கூடிய பணத்தை சேகரித்தார். அந்த சின்ன பையன் அவளை உழைத்தாரே. நான் கேட்கிறேன், பேப்பர் போட்ட பையன் தானே ஒரு காலத்தில் உலகம் பூராவிலும் வந்து அத்தனை பேப்பர்லையும் முதல் பக்கத்தில் அவர் படம் இடம்பெற்றது. தாழ்வு மனப்பானை நமக்கு கூடாது. நம்ம இவ்வளவு உயர்ந்தாலும் இருந்தோம், நம்மளால என்ன சாதிக்க முடியும் என்று கலாம் நினைத்திருந்தால் அவருக்கு நான் பேசுறேன் அந்த மாதிரி தெளிவாக அவனால ஒரு பேச்சாளர் மாதிரி பேச முடியுமா? முடியாது. அவர் பேப்பர்ல வச்சுட்டு தான் படிப்பார். எந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு வந்தது என்றால் அவன் வீணாகி போய்விடுவான். தாழ்வு மனப்பான்மை வராமல் ஒரு மாணவனை கொண்டு வர வேண்டியது ஆசிரியர் கடமை. அதுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியது பெற்றோர் கடமை. பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்தால் மட்டும்தான் சிறந்த குடிமக்களை உருவாக்க முடியும். நான் உள்ளபடியே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்துல பேட்ரியாட்டிசம் என்ற ஒரு விஷயத்தை வைத்ததற்காகவும் இத்தனை பெற்றோர்கள். நான் கேட்கிறேன், நாங்கெல்லாம் சின்ன வயசுல இதே மாதிரி ஸ்கூல்ல படிச்சோமா இல்லையா? அது ஈரோடுல கலைமகள் கல்வி நிலையம் சொன்னா பெரிய ஸ்கூல். எம்ஜிஆர் தன்னுடைய வளர்ப்பு மகளை கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்தினார். அந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன், இடமே கிடைக்காது. அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆனுவல் டே நடக்கும். ஆனா எத்தனை பேர் பெற்றோர் வருவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப பெற்றோரிடத்துல நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம், வறுமையாக இருந்தால் கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை பெற்றோரிடத்தில் வந்திருப்பது குறித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளிகளை மட்டுமல்ல, நான் சொல்லுகிற எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற அந்த ஆண்டு விழாவில் பெற்றோர் மக்கள் மிக ஆர்வத்தோடு பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டை பதில் தெரிவிக்கின்றேன். நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியின் மீது அக்கறை செலுத்துகிறீர்களே, கல்விகளை சிறந்த நம்முடைய குழந்தைகள் விளங்க வேண்டும் என்று கருதுகிறீர்களே. ஏனென்றால் இப்போ ஒன்று உங்கள் கலை நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே என்னுடைய உரையை முடிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றேன், நிறைவாக பதிவு செய்கின்றேன். நம்முடைய வீடுகளிலே இங்க 600 குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் வந்திருக்கின்றீர்கள். இதற்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன். நம்முடைய வீடுகளில் ஒரு சின்ன நூலகத்தை தொடங்குங்கள். இல்லந்தோறும் நூலகம் என்பதை நீங்கள் தொடங்குங்கள். நம்முடைய குழந்தைகள் பாடப்புத்தகத்தோடு பாடப்புத்தகம் அல்லாத பொது அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல பொது புத்தகங்களை வாசித்து பழகட்டும். அருமையான புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் ஈரோடு புத்தக திருவிழாவை கடந்த 20 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருப்போம் என்ற முறையில் சொல்கிறேன். ஈரோடு புத்தக திருவிழா மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் 2 முறை ஈரோடு புத்தக திருவிழாவிலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 2 முறையும் ஒரு முறைக்கு 1 லட்சம் பேர் பங்கேற்றார்கள். அந்த 1 லட்சம் பேர் கொண்ட அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு நூலகம் தொடங்குங்கள் என்றுதான் 1 லட்சம் மக்கள் முன்னாலே கலாம் அவர்கள் பேசினார்கள் ஈரோட்டில்.
ஆகவே நம்முடைய குழந்தைகளை ஏன்னா ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஈரோடு புத்தகத்துல 2005 தொடங்குச்சு. ஒரு பையன் 2004 பிறந்தான். அப்ப அவனுக்கு என்ன வயசு? ஒரு வயசு. 2005 அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒண்ணு படிக்கல, சாதாரண குடும்பம், வசதி இல்லாத குடும்பம். ஆனா அவங்க அம்மா அந்த ஒரு வயசு குழந்தைய அந்த புத்தக திருவிழா கூட்டு வருவாங்க. சும்மா அப்படியே புத்தக திருவிழா காட்டுறதுதான். ஒரு வயசு குழந்தைக்கு புத்தக திருவிழா என்ன வேலை? ஆனா அந்த பையன் கடைசியில் படிச்சு கொஞ்ச நாள் ஆன பிறகு 5 வயசு 6 வயசு வருஷம் அந்த அம்மா புத்தக திருவிழாக்கு வந்தாங்க. அந்த குழந்தையை கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு ஆன பிறகு அந்த பையன் படிக்க ஆரம்பிச்சான். அந்த புத்தக திருவிழால புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சான். ஏழ்மையான குடும்பம், அப்பா அம்மா படிக்காதவங்க, படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? ஐஐடி என்றால் நாம் கற்பனை செய்யும்போது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஐஐடி. அந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனா எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாம வெறும் புத்தகத்தை மட்டும் உதவியாக வைத்து, புத்தகத்தை மட்டும் நண்பனாக வைத்து அவன் எழுதினான். கடைசியில ஐஐடியில அவனுக்கு இடம் கிடைத்தது. கரக்பூர் ஐஐடியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறான். புத்தகங்கள் என்றால் நம்மை புரட்டி போடக்கூடிய அளவில் அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை கூட புத்தகங்கள் தான் அடிப்படையாக இருந்தன. ஆகவே இந்த ஆண்டு விழா செய்தியாக நம்முடைய வீடுகளிலே நம்முடைய அருமையான குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஆளுமை நிறைந்தவர்களாக வருவதற்கு, அவர்கள் திறமை உள்ளவர்களாக வருவதற்கு, தனித்திறமை உள்ளவர்களாக திகழ்ந்து பொதறிவு மிக்கவர்களாக வருவதற்கு நீங்கள் இல்லந்தோறும் நூலகத்தை தொடங்குங்கள். வாசிப்பு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவோம். அதற்கு பெற்றோர் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஆசிரியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நூலகத்தையும் அவர் மாணவ செல்வங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே பரீட்சைக்கு படிப்பது 100 மதிப்பெண்கள் வாங்குவது முக்கியம்தான். அது நாணயத்தின் ஒரு பகுதி. நாணயத்தின் இன்னொரு பகுதி என்னவென்றால் நல்ல பொது அறிவு உள்ளவனாக, திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடியவனாக, ஆளுமை மிக்கவனாக, நாட்டுப்பற்று, சமுதாய சிந்தனை, தேசபக்தி உள்ளவனாக, செய்வன திருந்த செய்கின்ற எந்த வேலையிலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவனாக, ஒரு நல்ல குடிமகனாக எதிர்காலத்தில் நாட்டுக்கு அவர்களை அர்ப்பணிப்பதற்காக இந்த பள்ளிக்கூடம் ஒரு அருமையான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சேவையை நெஞ்சார பாராட்டி இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருந்த கூடெல்லாம் வெளிப்பட்டு பதவி கொள்வார் என்று பாரதி சொன்னானே, அது போல கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவக்கூடிய அளவிலே மாணவ செல்வங்கள் கலை நிகழ்ச்சி நடத்தப் போகிறார்களே, கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்களே, அந்த திறமை மிக்க குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து, பெற்றோருக்கு மறுபடியும் ஒரு முறை என் வணக்கத்தை சமர்ப்பித்து, இந்த வாய்ப்புக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.